கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட சபை நடுவிலே அடிமையை கூட சாட்சியாய் நிறுத்தினதுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த ஆண்டெல்லாம் எங்களை கிருபையாய் பாதுகாத்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே நாங்கள் தெய்வ சபையிலே காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களை நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2016 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது நம்முடைய பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஸ்தோத்திரம் முதல் முறையாக நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரன்றதை விட ஒரு தகப்பனாக தான் நான் அவங்கள பார்த்தேன். அப்போ பார்க்கும்போதே அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டிங். அப்போ ஸ்தோத்திரம் அந்த நாள் முதற்கொண்டு நான் இங்கே சூரத்துக்கு வந்தபோது தேவன் எனக்கு கிருபையாய் தந்த அந்த ஆவிக்குரிய தகப்பனாருக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் இந்த சபைக்காகவும் இந்த ஊழியக்கார குடும்பத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளில் 2016 மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாத ஒரு தன்மை காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக எங்களுடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்ததுண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுடைய ரிசல்ட் எல்லாமே நார்மல்னு வரும். அப்போ என்ன பிரச்சனைனே ஒரு தெரியாத சூழ்நிலை. அப்போது அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அநேக நாட்களில் அந்த ஊழியக்காரரை நாங்கள் கூப்பிடும்போது சில நேரங்களில் ராத்திரி ஒரு மணி ஆகும், 2 மணி ஆகும். இல்லை மதியான டைமில் வந்தாங்கன்னா ஈவினிங் தான் போங்க. அப்படி ஒரு 4-5 மணி நேரம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அப்படி அவங்களுக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்காக ஜெபித்து அந்த பிரச்சனைகள் மத்தியில் எங்களோட கூட இருந்து ஒரு ஆலோசகராக இருந்து அவங்க எங்களை வழி நடத்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் சில காரியங்கள் நான் தவறு பண்ணும்போது அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு தகப்பனாக இருப்பாங்க. எப்படின்னா எனக்காக பரிந்து பேசுவாங்க. ஆனால் இங்கே வரும்போது ஒரு ஆவிக்குரிய தகப்பனா அந்த தேவனுடைய வார்த்தையினால என்னை கண்டித்து வழி நடத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பால்பாண்டி பாஸ்டர் நினைத்து நான் ரொம்ப ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இங்கே வரும்போது அவங்க இந்த இடத்துல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக நான் அவங்க மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இந்த சபைக்கு வரும்போது நாங்கள் வீட்டில் ஒரு சில காரியங்கள் பேசிட்டு வருவோம். ஆனால் அது எப்படி ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது அந்த வார்த்தைகளை சொல்லி அப்படியே அவங்க பேசுவாங்க. இந்த காரியங்களை நீங்கள் பேசுனீங்க, உங்களுடைய மனதில் இந்த காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட இந்த ஆலயத்திலிருந்து இந்த வசனம் எனக்கு கிடைக்கலன்னு நான் எழும்பி போன நாட்களே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இருக்கும்போது என்னோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டில் லேப்ரோஸ்கோபி பண்ணணும், உங்களோட வயிற்றில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது இப்படிலாம் சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க அப்படியே எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனோடு கூட முக்கியமாக என்னென்னா ஒரு 6-7 வருஷமாக ஒரு வயிற்று வலியினால் நான் கஷ்டப்பட்டேன். அப்போ அதுக்காக சபையார் எல்லாரும் எனக்காக ஜெபித்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த வயிற்று வலியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த வயிற்று வலியில் கஷ்டப்படும் போது நான் 3 மணிக்கு கால் பண்ணுவேன். சில நேரத்தில் அப்படி அதிகாலையில் கால் பண்ணுவேன், அப்படி நடுராத்திரியில் கால் பண்ணுவேன். எப்போ நான் கால் பண்ணும்போதும் நான் அழுதுகிட்டே கால் பண்ணுவேன். அந்த நேரத்துலேருந்து என்னோட வாய்ஸ் நார்மல் ஆகுற வரைக்கும், அது சில நேரம் 45 நிமிஷமாக இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம், அப்படி நார்மல் ஆகுற வரைக்கும் அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சரி இப்போ நீ தூங்குறியா, நான் காலையில் பேசுகிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு ஸ்தோத்திரம் மன்றாடுகிற ஒரு ஊழியக்காரராக அவர் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போதும் அந்த ஸ்தோத்திரம் அந்த கூட்டங்கள் எல்லாம் வைத்து ஒரு ஆசீர்வதிச்சு ஸ்தோத்திரம் ஒரு தகப்பனை போல என்னுடைய கையில் ஒரு சில காசுகளும் தந்து என்னை அப்படி சந்தோஷமாய் வழி அனுப்புனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நாங்கள் அங்கே போகும்போதும் ஒவ்வொரு நாளும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது பாஸ்டருக்கு கால் பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் நான் கால் பண்ணிவிட்டு நான் இந்த நாளில் போகிறேன்ட்டு வச்சுருவேன். ஆனால் அதே நாளில் அவங்க எனக்கு கரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க. சரி நீ ட்ரீட்மெண்ட் போனியா, என்னாச்சு அப்படின்னு ஒரு விசாரிப்பாங்க. ஸ்தோத்திரம். அங்கே போன போதும் அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு லாஸ்ட் மினிட்ல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சிசேரியன் கேஸில் கூட அடுத்தது குழந்தை பிறந்த பிறகும் கூட அவனுக்கு மூச்சு திணறல் காரணமாக ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அந்த டைம்லையும் தேவன் கிருபையாய் பிள்ளையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இருந்ததான எல்லா பலவீனங்களிலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து நாங்கள் இங்கே வரும் வரையிலும் தேவன் கிருபையாய் எங்களை வழிநடத்தி பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை செய்து எங்களுடைய இல்லாமையை கர்த்தர் மாற்றி இந்த நாளிலே ஒரு சந்தோஷமாய் தேவ சபையிலே ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை குடும்பமாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான்,
ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி நாங்கள் திரும்பி வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் சபையில் ப்ரேயர் பண்ணும்போதும் நான் ரொம்ப ஸ்தோத்திரம், பாஸ்டர் கையினால தான் இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண வேணும், எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார், அது நான் பாஸ்டர் கையால் தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். நான் ஊரில் கூட அதை நான் தடை பண்ணிட்டேன். நான் ஊருக்கு போய் எங்கள் பாஸ்டர் கையால் தான் நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளிலே சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருந்துச்சு, லேட்டாக கிடச்சிது. ஆனாலும் அந்த லேட் ஆக்குனதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை எங்களுக்கு நினச்ச நேரத்திலேயே இந்த பிள்ளை கிடச்சிருந்தா கூட இப்படி இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் காலம் சென்று கிடைச்சாலும் இந்த நாட்களில் தேவன் அது விசேஷித்தமான விதமாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தி வருகிறார். எங்களுடைய வீட்டிலும் நிறைய குறைவுகள் காணப்பட்டது. எப்படியாக நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டெலிவரிக்காக போகும்போது தேவன் அங்கேயும் சகல சூழ்நிலைகளையும் அனுகூலமாக்கி தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வாதமாய் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஸ்தோத்திரம் குடும்பமாய் தேவ சந்நிதியிலே நிற்பதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையாராகிய உங்களுக்கும் ஸ்தோத்திரம், எல்லா ஜெபித்ததான எல்லா விசுவாச தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நான் தேவனுடைய சபை நடுவிலே கர்த்தருடைய முன்னிலையிலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் குடும்பமாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை செய்து முடிக்க, இந்த பிள்ளையும் கூட ஆவிக்குரிய முறையிலே தேவனுக்கு ஏற்ற முறையிலே வளர்க்க தேவன் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து வழி நடத்தும்படியாய் கேட்டுக்கொண்டு என் சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मैंने गवाही बताया, हमारी यादें सारे ताज़ा हुई। पिताजी ने परिवार के लिए बहुत आंसू बहाया है, उनके आंसुओं के प्रतिफल को हम देख रहे हैं। मुझे याद है, मैं बाइबल कॉलेज आने के पहले भी वो जाते थे, उसके बाद भी हम लोग रात को 1-1 बजे तक, ये मेरा बेटा है, ये मेरी बेटी है। माँ जी से भी बहुत प्यार करते थे। वो गलती से कुछ बोल देते, पाँव अंडा, ये परिस्थिति था। जब जोएल को मैंने पहली बार हाथों में उठाया, मुझे अय्या की याद बहुत आई। उनकी प्रार्थना है ना, वो व्यर्थ नहीं जाएगी। तुम्हारे जीवन में भी उन्होंने जो भी प्रार्थना किया ना, व्यर्थ नहीं जाएगा। तुम उसको अपने जीवन में देखोगे। വല്ലവാന ജ്ഞാന വിനോദ തുതിയെ തുതിയെ തുതിത്തിടുവേ. വല്ലവാന തുതിയെ എല്ലാ குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல்கள் யாவும் மறுத்தீரே. அல்லல்கள் யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திர துதிப்பாய் என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாய். துதித்திடுவேன். காத்தீரே எம்மை கருத்தாக.
தேடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திராய் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பியோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். ஒரு கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உதனருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அல்லரே உந்தனருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீர்தானே. ஏனாலும் எங்கள் துணை நீரே. தோத்திரம் துதி பாத்தி உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்திரே காத்திரே எம்மை கரு எடுத்து எடுத்து என்னையும் உமக்காக எடுத்து என்னையும் உமக்காக கொடுத்து உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்தி உம்மை என்றோ துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றோ துதித்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர். आप हमारा हाथ नहीं छोड़ोगे. நீர் எங்களை கைவிட மாட்டீர் आप ஐயா. हमारा हाथ नहीं छोड़ोगे. நீர் எங்களை கைவிட மாட்டீர். आप हमारा हाथ नहीं எங்கள் छोड़ोगे. பயத்தை நீக்குவீராக. हमारे डर को दूर कीजिए எங்கள் प्रभु. கலக்கத்தை நீக்குவீராக. हमारे व्याकुलता को दूर कीजिए. ஆறுதலை கொடும் ஐயா. हमको बल दीजिए प्रभु. எங்களை கைவிட மாட்டீர். हमारा हाथ नहीं छोड़ोगे நீர் प्रभु. எங்களை கைவிட आप மாட்டீர். हमारा हाथ नहीं छोड़ोगे. உம்மை நம்பி இருக்கிற எங்களை கைவிட आप மாட்டீர். पर भरोसा रखने वाले हमारा எங்களை हाथ कभी नहीं கைவிட छोड़ोगे. மாட்டீர். हमारा हाथ नहीं ஐயா छोड़ोगे. நீர் வெட்கப்பட விட हमें மாட்டீர். शर्मिंदा नहीं होने எங்களை दोगे. கைவிட மாட்டீர். आप हमारा हाथ नहीं छोड़ोगे. உமக்கு நாங்கள் நன்றி इसके செலுத்துகிறோம். बदले हम आपको धन्यवाद करते हैं. நாளிலே உமக்கு நாங்கள் மகிழ்ச்சி इन செலுத்துகிறோம். दिनों में हम आपको मगन देते हैं. நீரே உயர்ந்தவர், आप ऊंचे हो. நீரே சிறந்தவர். आप श्रेष्ठ हो. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. आपको धन्यवाद करते हैं. எங்களை கைவிட மாட்டீரப்பா. हमारा हाथ आप नहीं छोड़ते हो प्रभु. எங்களை கைவிட மாட்டீர். आप हमारा हाथ नहीं छोड़ोगे. கைவிட்டுறாதீங்கப்பா. आप हमारा हाथ मत छोड़िए प्रभु. எங்களை கைவிடாதீங்க ஐயா. हमारा हाथ मत छोड़िए प्रभु. கைவிட மாட்டீரப்பா. आप हमारा हाथ नहीं छोड़ोगे प्रभु. ஹalleluya आमीन. धन्यवाद. ஹalleluya 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 ஹalleluya. ஓரி வாரா துரா பாரியாத்தனமா. ஜோயலை கூட்டிட்டு வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். जोएल को लेकर आएंगे, धन्यवाद करेंगे.
இந்த வாரத்துக்கு ஆண்டவர் ஜோயலை கூட்டி इस हफ्ते में प्रभु जोएल को इस जगह पर लेकर आए हैं। நம் சபையின் கண்ணீரும் ஜெபமும் हमारे कलीसिया का आंसू और प्रार्थना அதோடைய பதில்தான் ஜோயல். और उसका उत्तर है जोएल। ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर उनको आशीष करने के लिए முதல் நாளிலே ஆலயத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. पहला दिन में प्रभु के भवन में उनको लेकर आए हैं। இனி வருகிற நாட்களிலே அவனை தேவன் இந்த இடத்தில் உபயோகப்படுத்தும்படியாக आने वाले दिनों में प्रभु उसे उपयोगित करने के लिए அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக अभिषेक से भरपूर करने के लिए வயது முழுதே ஞானத்தினாலே நிரப்பும்படியாக बचपन से प्रभु के ज्ञान से भरने के लिए எந்த இடத்திலும் குறையில்லாமல் தேவன் காக்கும்படியாக कोई भी जगह पर बिना कमी के प्रभु रक्षा करने के लिए எல்லா கைகளை உயர்த்தி ஜோயலை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब हाथ उठाकर जोएल के लिए धन्यवाद करेंगे। ஹalleluya. அவனுக்கு இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை. उनके लिए अभी तक नाम नहीं रखा है, ஆனால் தேவன் அவனுக்கு பெயரை கொடுத்து தான் இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். लेकिन प्रभु ने उनके लिए नाम रखकर इस संसार में भेजा है। தேவனுக்கு யோயல் போல தீர்க்கதரிசியாக அவன் மாறணும். परमेश्वर जोएल के तरह उसे भविष्यवक्ता बनाने எல்லாரும் पाए। கை சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. आवाज उठाकर हम प्रभु को धन्यवाद करेंगे। हालेलुया। हालेलुया 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 हालेलुया। हालेलुया हालेलुया हालेलुया. सब प्रभु को धन्यवाद करेंगे, सब प्रभु को धन्यवाद करेंगे. हालेलुया. जोएल के लिए धन्यवाद प्रभु, जोएल के लिए धन्यवाद. ये पहले दिन में आए हुए इस आराधना में यीशु मसीह के नाम से हम कलीसिया मिलकर इसे आशीष करते हैं पिता. इसके आने जाने उठते बैठते हर समय पर ये आशीषित हो जाने पाए. स्वर्गीय खुदा की आशीर्वाद जोएल के ऊपर उतर कर आने के लिए प्रार्थना करते पिता. जिस दिन इसका नाम रखने की सेरेमनी होगी, प्रतिष्ठा की सेरेमनी के दिन तेरी अभिषेक उतर कर आने पाए. लेकिन ये पहले दिन तेरी उपस्थिति में आया है, तेरे अनुग्रह में प्रभु शमूएल के समान बढ़कर आने पाए खुदा. तेरे वचन और ज्ञान में बढ़ने पाए, सेवकाई के मार्ग में चलने के लिए प्रार्थना करते हैं. शरीर में कोई प्रकार की बीमारी, शरीर में कोई भी कमजोरी इसके करीब भी ना आने पाए. स्वर्गीय पिता, सर्वशक्तिमान यीशु, स्वर्गीय पिता आप होने के कारण आप ही इसके पिता बनकर, आप ही इसके मां बनकर चलाने के लिए प्रार्थना करते पिता. आने वाले दिनों में बड़े सेवक के समान भविष्यद्वक्ता के सामने खड़ा होने के लिए यीशु मसीह के नाम से इस बच्चे को हम आशीष करते पिता. माता पिता को भी आशीष कर. हमारी आंसुओं की प्रभु उत्तर होने के कारण इसके द्वारा बड़े कामों को करने के लिए प्रार्थना करते, आशीष करते, आप ही को महिमा देते. यीशु के नाम से मांगते हमारे अच्छे पिता. आमीन 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 आमीन.